அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தரின் ஊழியம் என்று நான் மறுபடியும் சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். ஏன்றால் அவர் பேசுகிறத நான் சொல்லுவேன். அது யாருக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சொல்லுவேன். வேணும்னா கீழ்ப்படிங்க, இல்லைன்னா கீழ்ப்படிங்க போங்க, அது அவருக்கு இஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான். அல்லேலூயா. ஆகவே உலக பிரகாரமாக இருந்து உங்கள் பாவங்களை கழுவ முடியாது. ஆவிக்குரிய வேத வசனத்திற்குள் பிரவேசித்தால் ஒழிய உங்கள் பாவங்கள் கழுவவும் முடியாது. அல்லேலூயா. எபிரேயர் 5:1 திட்டவட்டமாக சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் பாவங்களுக்காக எல்லா சண்டையும் இதை சொல்லுகிறேன். ஆனால் ஒருவருக்கும் காதில் விழல. இன்றைக்கும் கேள்வி கேட்குறேன், பாவத்தை எப்படி கழுவது, எந்த வசனத்தின் மூலம் கழுவுன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியல. அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு கோழியை வெட்டி ரத்தம் கொடுக்கணும்னு. ஏன்னா கர்த்தர் ரத்தம் குடிக்கிறவரா? காணிக்கையை கேட்டு வாங்குன்னு சொல்லியிருக்கிறார். மோச இடத்துல சொல்லியிருக்கிறார், அதை கொடுக்க மனதுள்ளவன் கொடுங்க, மனதுள்ளவன் கொடுக்க கடவன், ஆனால் கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு. ஏன்னா கேட்காம இருந்தால் கொடுக்க மாட்டீங்க. அப்போ கர்த்தருக்கென்றே கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களை பின்தொடரும். அல்லேலூயா. நம்புறங்க கையை தட்டலாம். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அல்லேலூயா. அவர் நோக்கி பார்ப்பார். ஏன் குஷ்டரோகியை நோக்கி பார்த்தார்? அவர் என்ன சொன்னார்கள்? தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள். திரும்பி பார்த்தார். அது எவ்வளோ அர்த்தம் இருக்கு. கடவுளின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னார். நம்ம எல்லாம் கேட்பான் லிஸ்ட் போட்டு, இறங்கும் என்று கேட்டார். அவர் திரும்பி பார்த்து உனக்கு என்னையா வேண்டும்னு கேட்டார். என் கண்களை குணமாக்கிட்டு போவோம். சரி அப்படியே ஆகட்டும் என்று கண்களை தொட்டார், சொஸ்தமானார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. அந்த விண்ணப்பத்தினுடைய அந்த தாகம், அதில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, கடவுளின் குமாரன் என்று அந்த கண்ணில்லாத 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க. எந்த அளவிற்கு விசுவாசம்! இன்றைக்கு கண் இருக்கிற நாம் 24 மணி நேரம் பைபிளை வாசிக்கிறோம். சுவிசேஷம் எல்லா நேரமும் கேட்கிறோம், டிவி மூலியமாக, புத்தகங்கள் மூலமாக. நமக்கு இதே மாதிரி தேவனை கூப்பிடக்கூடிய பாக்கியம் நம்ம கிடைச்சிருக்கா? இதே நம்பிக்கையோடு கூப்பிட்டுருக்கீங்களா? அவன் நம்பிக்கையோடு கூப்பிட்டான் பாருங்க. தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். எவ்வளோ பவர்ஃபுல் வேர்டு. நீங்கள் கூட எல்லா லிஸ்ட்டும் வைக்கண்டாம். ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குன்னு சொன்னாலே போதும், இறங்கி வந்து அற்புதம் செய்வார். இறங்கும்னு சொன்னாலே போதும், அதில் இரக்கம் இருக்கிறது. நம்ம பணிந்து கேட்கும்போது அதில் விண்ணப்பம் இருக்கிறது. அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தால அத்தனைய தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தே வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலும் வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து, வேத அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான வேத வசனங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடித்த வேதவசனம் 16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினராயின் ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டரோ சிலர். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டியவர்களை குறித்துள்ள ஒரு வேத வசனம். ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. காலையில் 9 மணிக்கு வேலைக்கு வராங்க, 5 மணிக்கு போகிறாங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் வேலை காலையில் கூட்டிகிட்டு வான்னு. கொஞ்சம் பேர் 1 மணிக்கு வந்து வேலை செய்கிறாங்க, 5 மணிக்கு போகிறாங்க. சிலர் 4 மணிக்கு வராங்க, 1 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இப்போ 3 பேருக்கும் ஒரே சேலரியை கொடுக்குறார் ஆண்டவர். 9 மணி வேலை செஞ்சு 5 மணிக்கு போகிறவனும் ஒரு சேலரி வாங்குகிறான், ஒரு அனாவ சம்பளமாக வாங்குகிறான். 1 மணிக்கு வந்தவனும் அப்படி தான் வாங்குகிறான், அவர் தான் கொடுக்குறாரு. 4 மணிக்கு வந்து 5 மணிக்கு போகிறவனும் அதான் வாங்குகிறான். அப்பொழுது முதல்ல வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் காலையிலேருந்தே வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒரு கூலியா? பிந்தி வந்தவனுக்கு அதான் கூலியா? லேட்டாக வந்தவனுக்கு அதான் கூலியா என்று கேட்கிறார்கள். அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில், நீ ஒரு அன்னைக்கு வேலை செய்ய வந்தாய், உன் கூலி கிடச்சிது, நீ ஓடி போயிரு. அதுக்கப்புறம் வந்தவனுக்கெல்லாம் நான் தீர்மானித்தபடி நான் சம்பளம் கொடுத்துருக்கிறேன், அது எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அல்லேலூயா. ஆகவே அவர்களுக்கு என்ன கொடுத்தேன், என்ன செய்கிறேன் என்பதை நீ கேட்காத, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போ என்று சொல்லி அவர் சொல்லுவார். அநேகர் அழைக்கப்படுவார்கள், அநேகர் காணாமல் போவார்கள். அழைக்கப்படுகிற சிலர் நிலை நிற்பார்கள். நிலை நிற்கிறவர்கள் ஒரு சிலர் தான் மிஞ்சி இருப்பார்கள், மீதி போயிடுவார்கள். ஆகவே முந்தினவர் பிந்தினவர் ஆகலாம், பிந்தினவர் முந்தினவர் ஆகலாம். அல்லேலூயா. இப்போ நான் 26 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எலிஜிபிலிட்டியை நான் இழந்துருவேன்னு வச்சுக்கிடுவோம். நான் 26 வருஷமாக ஊழியம் செஞ்சேன், என்னையா ஆண்டவரை பரலோகத்துக்கு கூப்பிடல இன்னும் நான் கேள்வி கேட்க அதிகாரம் எனக்கு இல்லை. அடுத்தபடியாக 2 வருஷமாக வேலை செய்கிறவன், ஏன் ஆண்டவரே என்ன பரலோகத்துக்கு அழைக்கல, இன்னும் முந்தா நேற்று ஊழியம் செய்கிற வந்தவன் அவனை மட்டும் பரலோகத்துக்கு கூப்பிடுறேன்னு அவனையும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் எவன் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்கிறானோ அவன்தான் பரலோகத்துக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பான், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பான். இன்னொருவன் லேட்டாக வருவான், அவனு பரிசுத்தம் இல்லாமல் இருப்பான், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கடைசியாக வாரான் பாருங்க, உலகத்தில் எல்லா பாடுகளையும் அனுபவித்து, எல்லா தீமைகளையும் அனுபவித்து, எல்லா விக்கிர தெய்வங்களையும் கண்டு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாய ஜாலம், இதெல்லாம் பரலோகத்துக்குரியதல்ல, இதெல்லாம் பொல்லாத ஆவிகள் என கருதி
இயேசுவே என் தெய்வம் என்று கடைசிய வாரம் பாருங்க, அவன் தாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். அவன் ஒரு காலம் பின்னிட்டு போவதில்லை. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ ஈழர் சூழ்ந்தாலோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முதல்ல வந்தான் பாருங்க, அவன் கர்த்தாக்களால் வஞ்சிக்கப்படுவான். சம்டைம் கர்த்தாக்களால் வஞ்சிக்கப்பட்டனால தான் லேட்டாக வந்தவனுக்கு ஏன் அதே சம்பளத்தை கொடுக்குறேன்னு கேள்வி கேட்குறான். கர்த்தரிடத்தில் கேட்குறான். எஜமானுக்குள்ள ரைட்டை அவன் கேட்குறான். அப்போ வந்து கிறிஸ்துவனே இல்லையா, நமக்கு வேலை தான், நமக்கு கூலி கிடச்சி நம்ம போயிட்டே இருக்கணும்னு நினைக்கணும். ரெண்டாவது வாரம் கேட்குறான், நான் பிந்தி வந்தேன், அவனும் 1 மணி நேரத்தில் வந்தவனுக்கும் 1 ஆனா சம்பளம், எனக்கும் 1 ஆனா சம்பளமா இன்னும் அவன் கேட்குறான். அவனையும் தூக்கி போடுறாரு. ஆனால் லேட்டாக வந்தவன் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி சந்தோஷமாக திரும்பி போனான். எது எனக்கு கிடைக்கிறதோ அதுவே எனக்கு உகந்ததுன்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் தான் நிலை நிற்கிற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்து தேசத்தில் வருவான், ஆசாவாசங்களை காட்டுவான். உங்களுக்கு என்ன தேவை நான் தரேன்னு சொல்லுவான். இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். சாத்தான் அவரை தூக்கி உப்பரிகையில் வைக்கிறான், மலை குன்றில் வைக்கிறான். கீழே குதி, உனக்கு எல்லாம் தர்றேன். ஆசைகளை காட்டுகிறான். படைத்தவர்கிட்ட படைத்ததை காட்டி உனக்கு இதெல்லாம் தர்றேன். மலைக்கு மேலே நின்றுட்டு இங்கே பாரு, சுற்றி இருக்கிறதெல்லாம் உனக்கு தரேன், நான் சொல்கிறதே கேளு. இப்படி நினைப்பாங்க. பிசாசு சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் நினைக்கிறதே ஒரு அந்தி கிறிஸ்து. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. எஜமானுடைய அதிகாரத்தை விசுவாசிகள் எடுக்கக்கூடாது. இப்போ நான் இங்கே எஜமான தானே ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்னு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. உங்கள் வேலை உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு கழுவி பரலோகத்து போகிறதுக்குள்ள வழியை தேடிட்டு போகணும். நிறைய விசுவாசிகள் அப்படி இல்லை, ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்யணும், மாவாட்டி கொடுப்பாங்க. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். அல்லேலூயா. இந்த சபையில் 2 பேர் வருவாங்க, 2 பேர் 2 விதமாக தொழுது கொள்வாங்க. ஒருவன் இருந்து ஜோம் பண்ணுவானா, ஆண்டவரே நான் ரொம்ப பாவம் செய்தவன் பக்கத்தில் வந்துருந்து அவனும் கண்ணை மூடி பயங்கரமாக ஜோம் பண்ணான். அவனும் அப்படி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணானா. அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்துக்காக மனதுருகி வருந்தி கேட்டுக்கிறான். பாவி தான். யாருடைய பாவத்தை கேட்டார் அவர்? இவனுடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய பாவம் இல்லை. ஆகவே அவன் தன் பாவங்களை கழுவுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தவங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். நம்ம தான் முதல்ல பார்க்கணும். நம்ம கண்ணில் இருக்கிற துரும்பை தான் முதல்ல எடுக்கணும். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஊழியக்காரனை கண்ணில் இருக்க துரும்பை நீங்கள் எடுக்க பார்ப்பீங்க. அது எனக்கும் தேவனுக்குள்ள பந்தம்.
உங்கள் பாவங்களை தான் நாங்கள் கழுவோம் தான், என்னுடைய பாவத்தை நீங்கள் கழுவ வரல. உற்சவமாக கையை தட்டலாம். ஆகவே உங்கள் பாவங்களை சுட்டி காட்டும் பொழுது அதிலிருந்து வெளியே வருகிறவன் தான் பாக்கியவானாக இருப்பான். அல்லேலூயா. இல்லை என்றால் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். அந்தி கிறிஸ்து உங்கள் எண்ணங்களை தான் திருடுவான், உங்கள் உள்ளங்களை தான் திருடுவான். உங்கள் ஜபத்தில் வருவான், உங்கள் உணர்வில் வருவான், உங்கள் சரீரத்தில் கிரியை செய்வான். உடையில் கூட அவன் தான் ஆளுகை செய்வான். உடையில் கூட அவன் தான் ஆளுகை செய்வான். எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட ஒரு விரோதமான எண்ணங்களை உடையவர்களாக உங்களை மாற்றி வைப்பான் அந்தி கிறிஸ்து. எதை சாப்பிட வேண்டும், எதை உண்ண வேண்டும் என்று தீர்மானிப்பார் தேவன். நீ இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் குடிக்க வேண்டும் சொல்லுவான் அந்தி கிறிஸ்து. சில விசுவாசிகள் இருப்பார்கள், குடித்தால் என்ன தப்பு என்று கேட்பார்கள். குடித்தால் தப்பு, என்ன தப்பு என்று கேட்பார்கள். அந்தி கிறிஸ்து எதிர்கேள்வி கேட்கிறவன், கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன். ஒரு நாளும் நரகத்திலிருந்து அவன் தப்பித்து போகிறதில்லை, நரகமே தான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வரும்போது ஒரு பணிவு வேண்டும். தாவீதின் குமாரனே என்று பணிந்து கேட்டுக்கொண்ட குருடருடைய பணிவு நமக்கு வேண்டும். சதையும் மாமிசமாக நாம் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நம்ம வெறும் தரித்திரம்தான், வெறும் சீரோ தான். தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இயேசு சொல்வார், தாழ்த்தப்படுவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தப்படுகிறவன் நிச்சயமாக தாழ்த்தப்படுவான். ஆகவே நாம் எப்போதும் ஆண்டவரிடத்தில் வரும்போது தாழ்மையாக வர வேண்டும். அடுத்தவர்களை பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க, அடுத்தவனை கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க, அவர் கொடுத்துருவார். சிலர் என்னட்ட கேட்குறாங்க ஃபோனில், பிரதர் கிறிஸ்துக்குள்ளே இத்தனை வருஷம் ஆச்சு,